தபோவாணி தபோவாணி தன்னிகரில்லாம் தபோவாணி 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 இணைந்தோம் இங்கே இன்பமுடன் இணையில்லாத தபோவனம் இந்தியாவின் முதல் முதியோரின் முயற்சி வயதில் முதிர்ந்தவர் இளமை மனங்களின் இணையவானொலி ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் ரேடியோ பை தபோவாணி. இது இணைய வானொலி. இது சமுதாயத்தின் கலங்கரை விளக்கு. உங்களுடன் இணைவது அனுசூயா. சீனியர் சிட்டிசன்ஸ் தபோவாணி 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 தன்னிகரில்லா தபோவாணி 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 தபோவாணி. The first internet radio by senior citizens, Tapovani. ஹாய் ஹலோ நேயர்ஸ், தப்போவானி நேயர்ஸ், வணக்கம், நமஸ்காரம். எப்படி இருக்குங்க எல்லாரும்? அம்மா, இந்த கொரோனா இப்படி சாயிண்டே இருக்குது. ஆமாம், எல்லோரும் வேக்சினேஷன் போட்டிங்களா? போட்டுடுங்கப்பா. ரொம்ப 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 சேஃப். வேக்சினேஷன் போட்டால் கொரோனா வராதா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பதில், கொரோனா வேக்சினேஷன் போட்டாலும் வரலாம். ஆனால் வேக்சினேஷன் போட்டானாக்க ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டிலே ட்ரீட்மெண்ட் பண்ணி உயிருக்கு ஆபத்து கிடையாது. வேக்சினேஷன் போடலைன்னா உயிருக்கு கேரண்டி கிடையாது. ஸோ பெட்டர் கெட் வேக்சினேட்டட். ஓகே, இன்னைக்கு இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் நம்ம கூட சேர்றார் யார் தெரியுமா? நம்ம கூட சேர்வது ஸ்ரீ நாகேந்திர ராவ். வெல்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. தேங்க்யூ ஸ்டுடியோ. தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஏதோ ஒரு ஆண்டவன் தயவால் உங்களை மாதிரி நண்பர்களுடைய அன்பினால நான் ரொம்ப சந்தோஷமா, நானும் என் ஒய்ஃபும் தப்போவனத்தில் ஹெல்த்தியாக பீஸ் ஆஃப் மைண்டோட வேளா வேலைக்கு சாப்பாடு, வேளா வேலைக்கு தண்ணி, வேளா வேலைக்கு இருப்பிடம் எல்லாமே சந்தோஷமா இருக்கு. தண்ணினா குடிக்கிற தண்ணி தானே? குடிக்கிற தண்ணி தான் சார். சொல்லுங்க சார். வெரி குட். ஆமாம், நீங்கள் தப்போவனுக்கு எப்படி வந்தீங்க? எப்படி தெரிஞ்ச தப்போவன் பற்றி? ஓ, தப்போவனத்துக்கு வந்து சுப்பு சார், எனக்கு கரெக்டாக இந்த மே மாதம் வந்தால் 3 வருஷம் முடியுது. 2018 மே மாதம் வந்தோம் ஈரோடுலேருந்து. அது ஏதோ ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ், இனிமே தனியாக இருக்க முடியாதுன்னு சொல்லி பையனும் என்னை விட தள்ளி இருக்கிறதுனால, பொண்ணும் தள்ளி இருக்கிறதுனால, பெஸ்ட் சம்படி ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் யூ அப்படின்னு தப்போவனம் 4-5 இடத்த சூஸ் பண்ணி தப்போவனம் பெஸ்ட்ன்னு சொல்லி இங்கே வந்துட்டோம். முதல்ல 17A இருந்தோம். அப்புறம் 1 வருஷத்துக்கு முன்னால் இங்கே வந்து சேர்ந்துருக்கோம். ரொம்ப அருமையான இடம். இப்போ இதை நடத்துகிறவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஓனர் எம்பன் வரதராஜன் அவர்கள், சுப்பிரமணியம் அவர்கள், இதுக்கு முன்னால் உள்ள கே வரதராஜன் அவர்கள், என்னுடைய நண்பர்களான சுப்பு, லக்ஷ்மணன் சார், கிருஷ்ணன் சார், ஒன்று சொல்ல மாட்டேங்க, பாலாஜி மாமா, சசி, மலர் அண்ட் டீம், இவங்கெல்லாம் நம்மளை நல்லா கவனிச்சுறாங்க. மெடிக்கல் எய்டு இருக்குது. அப்புறம் வந்து ஏடிஎம் வருது. இந்த கரோனா நமக்கு இம்பேக்டே இல்லை சுப்பு. ஓகே, we will come back to Tapovan little while later. ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து உங்களோட கேரியர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எம்ப்ளாய்மெண்ட் கேரியர் எங்கே ஆரம்பிச்சு, எப்படி ஆரம்பிச்சு? ஓகே 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 ஓகே
அது பெரிய கதை. நான் சுருக்கமாக சொல்கிறேன். நான் வந்து இப்போ 81 இயர்ஸு. இவ்வளோதானா? என்னுடைய ஒய்ஃபு 75. 81ன்னா நான் பிறந்தது 1940. சரி. செகண்ட் வேர்ல்டு வார் சரி. பீக். அப்போ பிறந்தேன், மெட்ராஸில் பிறந்தேன். அப்போ எவாக்குவேஷன் மெட்ராஸ் பூரா ஜப்பான் பாம்பு போடான்னு சொல்லி பல்லாரின்னு கர்நாடகா போயிட்டோம். அப்புறம் 1945 வார் நின்னப்புறம் கூட்டு வந்தார் எங்கள் அப்பா. ஒரு வீட்டு பக்கத்தில் திருவல்லிக்கேணியில் கெல்லட் ஹை ஸ்கூல்னு சேர்த்தாரு. ஒரே ஸ்கூலில் 1ஆவதுலேருந்து 10ஆம் வரைக்கும் படித்தேன். அப்புறம் ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா காலேஜ் மயிலாப்பூரில் பி யூனிவர்சிட்டி, அப்போல்லாம் பி யூனிவர்சிட்டி இருந்தது. அதில் ஃபஸ்ட்டு பேட்ச்சு. அதில் ஒரு இயர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி 3 வருஷம் 4 வருஷம் படித்தேன். அருமையான காலேஜ். இந்து மதத்தை பற்றி நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ப்ரீ யூனிவர்சிட்டி சொன்னேன் இல்லையா? ஆமாம் சார். அதில் லாஸ்ட் பேட்ச் தான். நான் 1956. வாட் a coincidence. அதுக்கப்புறம் எல்லாம் அந்த +2 வர ஆரம்பிச்சு. ஆமாம், இன்டர்மீடியட் ஆரம்பிச்சாங்க. I was the last batch in ப்ரீ யூனிவர்சிட்டி. வெரி குட், வெரி குட். அப்புறம் எதுக்குமே கெமிஸ்ட்ரி சூஸ், அது என்ன கெமிஸ்ட்ரி எப்படி சூஸ் பண்ணேன்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலி ப்ரொஃபஸர் எல்லாம் சொன்னார் மேத்தமெட்டிக்ஸ் போயிடு, நல்ல கணக்கில் நல்லா மார்க் வாங்கியிருக்காங்க. எனக்கு என்னமோ ஒரு சின்ன பத்துலேருந்து ஃப்ளேர், ஒரு ஆசை. கெமிஸ்ட்ரி போயிட்டு 1960 கிராஜுவேட் ஆனேன். கிராஜுவேட் ஆன அப்புறம் ஒரு 4 மாதம் வேலை இல்லாமல் இருந்தேன். ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ஒரு வேலை வந்தது. அந்த வேலையை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லணும். So before that, yes sir, let's take a small break over okay there. yes sir, we'll come back and discuss about the Velai. Okay, so yeah, we'll get into a small break. On the other side we have a lot more to discuss. தபோவாணி தபோவாணி தபோவாணி. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு மகிழ www.i-radiolight.com உடன் இணையுங்கள். தன்னிகரில்லாம் தபோவாணி தபோவாணி. Back after the break. சொல்லுங்க சார், நீங்கள் பிரேக்கு போக முன்னாடி ரயிலை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன், சொல்லுங்க. எனக்கு 1960 அக்டோபர் 10th 2-3 வேலை வந்து அதெல்லாம் சரியாக படலை எனக்கு. சரி. எவ்வளோ பேருக்கு இந்த நம்ம தப்போணத்தில் ஒரு பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் தெரியுமோ தெரியாதோ, தெரிஞ்சவங்க இருக்கலாம். ஃபோரன்சிக் சயின்ஸ். அது ஃபோரன்சிக் சயின்ஸ் குற்றவியல், குற்றங்களை விஞ்ஞான ரீதியில் கண்டுபிடிப்பது. அதில் கெமிஸ்ட்ரி ஒரு செக்ஷன். அதில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் லேப் இருந்தது. அதில் எனக்கு வேலை கிடைச்சது. இப்போ கூட நான் காலையில் இருந்தோன்னே என்னுடைய குரு டாக்டர் நட்ராஜன், அவர் இல்லை இப்போ, அவர் வந்து எனக்கு அவர் தான் வழிவகுத்து கெமிஸ்ட்ரியில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாரு. ஆரம்பமே அதில் நான் டாக்ஸிகாலஜி செக்ஷன் பாய்சன் அனாலிசிஸ் சேர்ந்தேன். அங்கே எப்படின்னா பிரேத பரிசோதனை பண்ணப்புறம் எவனாவது பாய்சன் குடிச்சிருந்தாலோ, பாய்சனை கொடுத்து கொலை பண்ணியிருந்தாலோ, அந்த ஸ்பெசிமென் எல்லாம் தமிழ்நாடு பூரா ஒரு லேப் தான் அப்போ. அதெல்லாம் அந்த லேபரேட்டரிக்கு வரும். அருவருப்பான வேலை. நம்மளை போல பிராமின்ஸுக்கு அது ஒத்து வராது சார். சார் என்ன கண்டுபிடிப்பீங்க? அது என்ன கண்டுபிடிச்சேன்னா, அவன் ஹிஸ்ட்ரி கொடுப்பான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். என்ன விஷம் சாப்பிட்ருக்காங்கோ, ஒன்றா பூச்சி மருந்தா, இல்லை விஷமா, இல்லை தாவர விஷமா, இல்லை ஆர்கானிக் பாய்சனா. எஸ், விஷம் இஸ் விஷம், பட் ஆரிஜின் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அதில் அது என்ன பண்ணுவாங்க, அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்போ ஸ்பெசிமென்ஸ் அனுப்புவாங்க. லிவர், ஸ்டமக்கு, லிவர், கிட்னி, பிளட்டு, யூரின்னு, அங்கே இருக்க சுற்றி முற்றி பாட்டிலு, துணி, அது இது எல்லாம் அருவருப்பாக இருக்கும். ஆரம்பத்தில் என்ன சொல்லி கொடுத்தாங்க எனக்கு, அந்த ஸ்பெசிமென்ஸை எடுத்து குவான்டிட்டி எடுத்து, கெமிக்கல் நிறைய மெத்தட் இருக்கு, கட் பண்ணி ஸ்டமக்கை கட் பண்ணியிருக்கேன், இன்டெஸ்டைனை கட் பண்ணியிருக்கேன், ரத்தத்தை ஒரு பாட்டிலில் ஊற்றி அளவு எடுத்திருக்கேன். முதல் 2 நாள் ரொம்ப அருவருப்பாக இருந்தது. வீட்டுக்கு போனோன்னா அம்மா உள்ளே விட மாட்டாங்க. குடிச்சிட்டு தான் உள்ளே வாங்குவாங்க. குளிச்சு சோப் தேய்ச்சி போட்டு மடியாச்சாரம் ஒரு பக்கம், சுத்தம் ஒரு பக்கம்.
அப்புறம் அதை வந்து அது ஒரு பக்கம். அதில் இன்னொரு டிஸ்டிலேஷன் ஒன்று இருக்கும். வாட்டர் டிஸ்டிலேஷன்னா அந்த டிஸ்டிலேட்டில் பாய்சன் எல்லாம் வந்துடும் கெமிஸ்ட்ரியில். அதை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவோம். எக்ஸ்ட்ராக்ஷனில் ஆர்கானிக் போட்டு எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ண அந்த பாய்சனை வந்து ஒரு சுத்தமான இதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். அங்கே உடம்புல இருக்கிற என்சைம் அதெல்லாம் போயிடும், இன்டர்ஃபியரிங் அதெல்லாம் எடுத்த பாய்சன் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் 4-5 ப்ராசஸ் இருக்கு. அது முடிச்சப்புறம் கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணி அதில் கலோரிமெட்ரி பண்ணி அது எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிப்போம். டைரக்டர் வந்து பார்ப்பாரு, அவர் சொல்லுவார். இந்த எவிடன்ஸ் வந்து கோர்ட்டுக்கு போகும். கோர்ட்டு போகணும், அங்கே அவங்க வந்து தீர்மானம் பண்ணுவாங்க. இது ஒரு பக்கம். இதில் ஆர்கானிக் ஃபாஸ்பரஸ் காம்பவுண்ட்ஸு தாவரங்கள் இப்போ ஊமத்த செடி இருக்கு, அப்புறம் அரளி ஓலியண்டன்னு பேர், கிளைகோசைட்ஸ்னு பேர். ஊமத்தில் உங்களுக்கு நமக்கு பெல்லோடான ஆல்கலாய்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. இந்த ஆர்கானோ பாஸ்பரஸ் பூச்சி மருந்து அடிக்கிறாங்களே, பேராத்தயான் மேலாத்தயான், அது பயங்கரமான விஷயம். இப்போ இன்னொன்று இருக்கு, சாப்பிட்டு உடனே செத்துருவாங்க. உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கோம், சயனைடுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சயனைடு விஷயம் இருக்கு, காப்பர் சல்ஃபேட். இதெல்லாம் இப்போ அதை சொன்ன ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம். அதை அனலைஸ் பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சாதாரணமாக பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, தூக்க மருந்து நிறைய தூக்க மருந்து சாப்பிடுவாங்க. எனக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கு, அதை மட்டும் சொல்றேன். சுதந்திரா பார்ட்டிக்கு அப்ப இருக்க சுதந்திரா பார்ட்டிக்கு ஒரு மெம்பரு, அவர் அட்வொகேட் மெட்ராஸ்ல, நிறைய பணம் வச்சிருந்தாரு. அந்த பணம் பூரா சுதந்திரா பார்ட்டிக்கே கொடுத்தாரு, கோடியா வச்சிருந்தாரு. பில் எழுதி வச்சுட்டாரு. அது என்னமோ தெரியல, எக்கச்சக்கமா இது தூக்க மருந்து சாப்பிட்டாரு. லார்கேக்டில்னு பேர் அதுக்கு. அது எனக்கு வந்தது. நான் அனலைஸ் பண்ணி பார்த்தா, சாதாரணமாக கலாரிமெட்ரி பண்ணாமே கிராவிமெட்ரிக் பண்ண எவ்வளோ அப்படியே அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அப்புறம் கிறிஸ்டல்ஸ் தான் எனக்கு லிஸ்ட்ல வந்து. அது ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு 2 பேர் சண்டைக்குள்ள நைட்ரிக் ஆசிட்டை ஒருத்தர் மேல ஊத்திருக்கான். கோர்ட்ல போச்சு கேஸ். கோர்ட்ல கேஸ் போனோம்னா என்ன போய் எவிடன்ஸ் கொடுக்க சொன்னாங்க. அதுல என்னன்னா, அந்த ஜட்ஜு கேட்டாரு, நீங்க வந்து எப்படி சொல்லுங்க இந்த கான்சன்ட்ரேஷன் அவனுக்கு பாதிக்கும்னு. மேலே இருக்கிறது நைட்ரிக் ஆசிட் டைல்யூட்டாக இருக்கும், கீழே தான் கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். மேலே இருக்கிறதான ஊற்றிருக்கான் அவனை. அப்புறம் அதில் ஒரு பிரின்சிபல் என்னன்னா, எந்த பாய்சன் நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம், ஷேக் பிஃபோர் யூஸ்ன்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஷேக் பண்ணிட்டு இட் பிகம்ஸ் ஹோமோஜினியஸ். அதே நைட்ரிக் ஆசிட் நல்ல கான்சன்ட்ரேட்டட் இருந்தது. இன்னொன்று என்னன்னா, இது பாய்சன் விஷயம். அங்கே இந்த இது இருக்கு இல்லையா, பெல்லோடோனா, வாட் யூ கால், இந்த ஊமத்தை விதை வந்து காந்தி சரித்திரத்தை படிச்சிருக்கோம். அவர் பீடி வாங்க பணம் இல்லாம ஊமத்தை செடியை எடுத்து சாப்பிட்டுட்டாரு. கண்ணு அஃபெக்ட் ஆயிடும். அந்த ஊமத்தை வந்து நமக்கு நிறைய வரும். இதே மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த டிராப்பை எடுத்து பூனை கண்ணுல போடணும். பூனை கண்ணுல போட்டா ஐ டாக்டர் நமக்கு கண்ணில் மருந்து ஊற்றுவார் இல்லையா, அந்த மாதிரி பூனை கண்ணு விரிஞ்சிடும். இன்னொரு கண்ணு சாதாரணமாக இருக்கும். பூனை கண்ணு விரிஞ்சதுன்னா பாசிட்டிவ்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த நக்ஸ்வாமிகா இன்னொரு இது இருக்கு, ஒரு பாய்சன். அது வந்து அது ஸ்ட்ரிக்டீன் ப்ரூசின்னு 2 ஆல்கலாய்டு. அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தினம் ஒரு கிட்டத்தட்ட 40 தவளை ஃப்ராக் அதுக்கு இன்ஜெக்ட் பண்ணுவோம். இன்ஜெக்ட் பண்ணி அந்த ரியாக்ஷனை பார்ப்பேன். அந்த பாய்சன் பாசிட்டிவ் இருந்தா போட்டு 2 நிமிஷத்துலேயே அது துடிச்சு செத்து போயிடும். எனக்கு போன ஃபர்ஸ்ட் டே எனக்கு ரொம்ப கண்ட தண்ணி வந்தது. டைரக்டர் வந்து இதெல்லாம் அழக்கூடாது, இது நீ வந்து நல்லதான் செய்யற, அவன் பாசிட்டிவ் ஆச்சுன்னு எவன் தப்பு செஞ்சானா அவனை வந்து தண்டிப்பாங்கன்னு சொன்னாரு. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி ப்ளூஸ் இதில் ஒரு பக்கம். இன்னொன்று வந்து இன்டர்வியூன்னு சொல்கிறேன், ரேப் கேசஸ், அதுலேயும் ஸ்டெயின்ஸ் வரும். அந்த ஸ்டெயின்ஸை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அனலைஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ஒரு 7 வருஷம் அங்கே பண்ணேன். அப்புறம் வந்து என்னுடைய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஊட்டிக்கு போய் ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸ் அங்கே போய் சேர்ந்தேன். அங்கேயும் ஆரம்பத்தில் மெடிக்கல் கெமிக்கல் லேபில் ரா மெட்டீரியல் தான் ரிசல்ட் செஞ்சேன். அங்கே தான் சுப்பு சார் எனக்கு கெமிஸ்ட்ரியோட அருமை தெரிஞ்சிடும்.
ஃபாரன்சிக்கில் நான் நிறைய ப்ராசஸ், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டேன். குரோமட்டோகிராஃபி, பேப்பர் குரோமட்டோ, அது ஸ்பெக்ட்ரோகிராஃபி எல்லாம் கற்றுக்கிட்டேன். இங்கே வந்தப்புறம் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமெட்ரி, எமிஷன் ஸ்பெக்ட்ரோகிராஃப், இண்டக்டிவ் கப்புள்டு பிளாஸ்மா, அது இது எல்லாம் கற்றுக்கிட்டு பிஹெச் மீட்டர்லேருந்து ஐசிபிஓ வரைக்கும் அனலைஸ் பண்ணுறது கற்றுக்கிட்டேன். ஆமாம், இந்த மாதிரி நீங்கள் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் வேலை பண்ணிட்டு suddenly you shifted over to something else. ஏன்னா How did you because of economic condition. Okay. Because in a state government chances of promotions are very very meager. இங்க ப்ரமோட் அங்கே முதல்ல இருந்த ஸ்டேட் கவர்மெண்ட். இங்கே வந்து இது பப்ளிக் என்டர்பிரைஸ், தே வில் டெஃபினெட்லி என்கரேஜ் மெரிட். Therefore I opted for this. In fact, that is not a regret for me. I came up as joined as a assistant, junior scientific assistant. I retired as the chief of the laboratory. So how did you mentally adjust yourself from one because same line, அப்படியா? chemistry, எல்லாமே chemistry. So my entire career 1960 to 2012 வரைக்கும் எல்லாம் லேப்லேயே இருந்தேன். லேப்லேயே இருந்தேன். இதில் வந்து அப்போ then our government, our company started a new project. We were doing cellulose tri-estate films. Now we switched out to polyester. DuPont ஒரு கம்பெனி, அது வந்து இட்ஸ் a multinational company. 9 branches இருக்கு all over India. They are pioneers in polyester films. So I was sent for training to North Carolina and Pennsylvania in 1985. 2 months training there. I underwent training how to produce a film on polyester, how to analyze, how to find out the defects, how to use that one. எல்லாம் பண்ணி மறுபடியும் ஊட்டிக்கு வந்து when the polyester project was started, I was made in charge of the entire construction of the laboratory. அங்கனா சுப்பு சார், I learned mechanical, electrical, instrumentation, civil, everything was under my control. So, ஆமா, without any basic knowledge. So all those American people, they were very friendly with me. They taught me everything. Then most fortunately my CMD saw my interest in the field. Then he sent me for training to ISO 9000. Okay, now let us take a small break over here. So let us take a small break. We'll come back and discuss about his ISO train. தபோவாணீம் தபோவாணீம் தபோவாணி. தபோவாணி இணைய வானொலியின் நிகழ்ச்சிகளை உங்கள் ஆண்ட்ராய்டு கைபேசியில் கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து ஸ்பாட்டிஃபை செயலியை பதிவிறக்கம் செய்து கேட்டு மகிழலாம். தன்னிகரில்லாம் தபோவாணி தபோவாணி. Welcome after the break. Nayaz, சொல்லுங்க சார் உங்க ட்ரைனிங் பத்தி. அந்த ISO 9002ல அது I was sent to Bangalore, 4 of us. Then we had the training there. We came back. Then I was qualified as a qualified ISO auditor. Then I helped my company to get the ISO certificate. There's lot of manuals have to be written. We have to answer a lot of questions. It is just like your financial audit, right from the beginning to end. And I was trained for surveillance audit, pre-audit, then regular final audit, then auditor will come and question. So not only that, I was trained auditor, therefore I was sent for external audit also. I have to my credit about 15 companies to audit and help them to get the certificates. That was your last assignment. That is one thing. Then in 1998 I retired, superannuation. I came out. Then Subbu, I will like to add one more interest. I was interested in English language. Career you started off with investigation of one kind. Yes sir. You ended up with investigation of another kind. Yes. இல்லையா? ஆமாம் சார். கெமிக்கல் ஆரம்பிச்சு கிரைம் ஆரம்பிச்சு ஆடிட்டில் வந்து முடிச்சேங்க சார். that was a great journey. ஓகே, தேங்க்யூ. சுப்பு, நான் என்னுடைய ஜாபில் 2 எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன். கிராஜுவேஷன் முடிஞ்ச உடனே ஒன்று 1960 ஃபாரன்சிக் லேபரேட்டரி கவர்மெண்ட் லேபில் அங்கே சேர்ந்து 7 வருஷம் அந்த கிரிமினலிஸ்டிக்ஸ் பாய்சன் அனாலிசிஸ் அது பண்ணிகிட்டு இருந்தேன். அது முடிஞ்சப்புறம்
ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸு ஃபோட்டோகிராஃபிக் டெக்னாலஜியில் டெக்னிக்கலாக இருந்த பாலியஸ்டர் ப்ராஜெக்ட்டு அமெரிக்கா போயிட்டு வந்தேன், அதெல்லாம் சொன்னேன் உங்களுக்கு. அது 1998 சூப்பர் ஆனிமேஷன் முடித்தப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அங்கே வென் ஐ வாஸ் இன் ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரியில் அது முடிஞ்சு ஊட்டிக்கு வந்தோடனே ஐ வாண்டட் டு குவாலிஃபை மை செல்ஃப் ஃபார் அனதர் குவாலிஃபிகேஷன். அதுக்கு என்ன பண்ணேன், தேர் இஸ் ஒன் அசோசியேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிஸ்ட்ரின்னு இருக்குது. தட் இஸ் ஹேவிங் தி ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் கல்கட்டா. I wrote that examination with general chemistry and also with specialization in forensic chemistry and also water analysis and effluent analysis. அது that is a very good experience. I cannot forget it. அங்கே தியரி எல்லாம் முடிஞ்சாச்சு, 6 பேப்பர் தியரி முடிஞ்சிட்டு 2 நாள் ப்ராக்டிக்கல், ஒவ்வொரு பேப்பர்லேயும் 2 நாள். அது எங்கே பண்ணேன்னா, சுப்பு யூ வில் பி இன்ட்ரெஸ்டட் that practicals, one practical was held in Presidency College in Calcutta. அங்கே வாட்டர் அனாலிசிஸ் 2 நாள் பண்ணேன். they will give one effluent sample, one water sample. I have to analyze and interpret on the results for what industry it is suitable. செண்டாவது ஃபோரன்சிக் லேபு, அங்கே ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வச்சாங்க. they will give one alkaloid. We have to quantitatively find out what alkaloid, how much is present in that, and also they will give one cloth with some sort of stain. It may be urine stain, it may be blood stain, it may be seminal stain, or it may even be phlegm. So I had to analyze. Fortunately I got a very easy stain, urine stain. Urine stain ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சினா. These are the 2 things I can never forget in my life. அப்புறம் எனக்கு இங்கிலீஷ் டியூஷன்னா டீச்சிங்னா ரொம்ப இஷ்டம், ட்ரைனிங்னா ரொம்ப இஷ்டம். அப்போ ஈவன் இன் ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் இருந்தேன். ஐ யூஸ் டு டீச் தி அப்ரெண்டிசஸ் ஆஃப் ஹவு டு டூ த லேப் அண்ட் அதர் திங்ஸ். அப்போ தென் after retirement there was an ad in the paper. They wanted some hand for teaching TOEFL. Teaching of English as foreign language, TOEFL, IELTS. Then I did not know anything about TOEFL. But that gentleman called and it is very easy for you. Just I will give you books, you go through it. Within 20 days I learned. Then batch by batch I taught TOEFL examination for most of the candidates. Now this TOEFL examination is a prerequisite for those graduates who go to foreign countries to do their MS. So I have turned out many people who are all there in America and Japan, Germany, Australia after completing TOEFL. Even today, even after coming to Tapovan, there was one student who got a room in Chettipalayam. He came to me direct. Daily he will come and get tuition for TOEFL and go back. Then he is so much interested in aeronautical engineering. He did his MS, then he is there. So that is one thing. கனடாவில் இருக்காரு. அப்புறம் இதெல்லாம் விடுங்க, போகிறோம் ஆஃபீஸில் இங்கிலீஷு கெமிஸ்ட்ரி அதெல்லாம் வரும். ஆஃப்டர் கம்மிங் டு தப்போவனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இது இட் ஹஸ் கிவன் மீ லாட் ஆஃப் டைம் டு லேர்ன் அதர் லாங்குவேஜ். தென் ஐ am always flair of learning languages. I did German course in Madras and I was a teacher faculty for German language. Then I learned Italian. Then I started Russian, but Russian is a very, very difficult language. I stopped it. This is my career, but at the same time, glorious career, sir. Thank you. At the same time, I am really fortunate to my wife who has encouraged me throughout. She's a very, very simple girl. But one thing, hidden secret I will tell you. She is very much. No, I am not. முகஸ்துதியே இல்லை, இது உண்மைதான் சொல்லணும். அவ பெருமைக்கு சொல்லலை. ஷீ இஸ் த கிராண்ட் டாட்டர், பேத்தி. யாருடைய பேத்தி? பல்லடம் சஞ்சீவராவ், ஃப்ளூட்டிஸ்ட், அவளுடைய பேத்தி. அந்த எனக்கு சங்கீத ஞானம்லாம் தெரியாது, அவளுக்கு நல்ல இருக்கு, வெளியில காட்டிய மாட்டான். அண்ட் ஆல்சோ ஷீ இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்ட்
தமிழ் லாங்குவேஜ். ஓகே. தமிழ் இலக்கணம் எப்படி வந்ததுன்னு தெரியாது. தமிழ் கம்பராமாயணம் ரொம்ப இஷ்டம் ஜாஸ்தி. அடிக்கடி கம்பராமாயணத்தை பற்றி சொல்லிட்டு இருப்பா. ஏதோ கடவுள் தெய்வால எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடைச்சிருக்கு. ஒரு பையன் அவன் நல்ல பெரிய உத்தியோகம் பண்ணிட்டு வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கான் ஒரு ஃபார்மா கம்பெனி. அவனுக்கு 2 குழந்தைங்க. பொண்ணு அவள் தாத்தா பாட்டி ஆயாச்சு. நானும் என் ஒய்ஃபும் கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி ஆயாச்சு. எல்லாம் நான் இதுக்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்வது என்னுடைய குலதெய்வமான வெங்கடாச்சலபதி. அப்புறம் இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் உங்களை போல நண்பர்கள் எவ்வளவு ஊக்குவிக்கிறீங்க. என்ன இன்டர்வியூ வந்து எடுத்திருக்கீங்க. எனக்கு ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர். இது அதுவும் இல்லாமல் இதெல்லாம் முடிஞ்சிருக்காத இந்த டாக்டர் ஸ்ரீதர் சார் ஸ்டார்ட் பண்ணி இந்த ரேடியோனால என்ன இந்த நேர்காணல் சொல்றீங்களா இன்டர்வியூ, ஐ டோன்ட் கன்சிடர் ஆஸ் எ செல்ஃப் போஸ்டிங். இந்த இன்டர்வியூ நான் உங்களுக்கு கொடுத்ததுனால ஏதாவது ஒரு சிறு துளி என்னுடைய தபோவன நண்பர்களுக்கு உபயோகமாக இருந்தால் நான் திருப்தி அடைகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. We will take a short break over here. Okay. And we'll come back and discuss about your experience in Tapovan. Okay. So let's take a short break near. We'll come back and discuss about Tapovan experience of Rao sir. Stay tuned. தபோவாணீம் தபோவாணீம் தபோவாணி. வெல்கம் பேக் சார். வெல்கம் பேக் நேயர்ஸ். சார் நீங்கள் தப்போவனில் 3 வருஷம் ஆச்சு. ஆமாம். தப்போவனில் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ண மோஸ்ட் நல்ல கேள்வி. தப்போவனத்தில் நானே கேட்கணுன்னு நீங்கள் ஞாபகம் வச்சேன். தப்போவனத்தில் மோஸ்ட் அட்ராக்ட் பண்ணது சுப்பு சார் 3 பாயிண்ட் இருக்கு. ஒன்று, மனுஷனுக்கு வேண்டியது மன நிம்மதி. அது இங்க இருக்கு. எந்த விதத்துல இருக்கு? இங்க சுற்றுப்புற சூழல் ரொம்ப அருமையா இருக்கு. இந்த சுற்றுப்புற சூழல் முதல் நாள் வந்தபோது குடும்பத்தோடு வந்தா இந்த மலை செடி கொடி பார்த்தா ரொம்ப அழகா இருந்தது. மயில் நடக்கிறது நாங்களாம் மெட்ராஸ் மயில் தான் பார்த்தது இல்லை. ஜூல தான் போய் பார்க்கறோம். இங்க மயில் என் வீட்டு பக்கமே வருது. அது ஒண்ணு. இன்னொன்னு வாத்தாவரணம், காற்று. 3வது இங்க பழகிற ஜனங்க வந்த நாளே என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. சுப்பு சார் ஒன்று சொல்ற பாருங்க, ஒரு சிரிப்பு சிரிச்சாலே போதும். ஒரு குட் மார்னிங் சொன்னாலே அந்த குட் மார்னிங் இருக்கிற எஃபெக்ட். நான் என்ன சொல்றேன்னா, காலையில இருந்தோட ஒரு குட் மார்னிங் போட்டோம்னா அது அன்றைக்கு ஒரு பெரிய நட்பின் பாலம் உருவாக்குகிறது. இங்க வந்த அப்புறம் இன்னொன்று 3வது கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி. உங்களுக்கே தெரியும், விஜயலட்சுமி மேடம் இருந்தாங்க. அவங்க நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. நான் என்ன வேணா நீங்க மாமா இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க பேசுறீங்களான்னு கேட்பாங்க. நான் அவரை இதை கேட்டு சுஜாதா மேடம், விஜயலட்சுமி மேடம், நானும் நீங்களும் சேர்ந்து எவ்வளவோ ட்ராமா போட்டிருக்கேன். எல்லாரும் சிரிக்க வச்சிருக்கேன். ஏன் அந்த மேட்டரை பார்த்த நம்ம சுப்பிரமணியம் சார் போய்க்கிறேன், சார் ட்ராமாவில் நடிக்கிறீங்களா? நடிக்கலாமே சொன்னாரு. ரொம்ப ஸ்போர்ட்டிவ் அவரும் பண்ணாரு. அந்த கல்ச்சரல் ஆக்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் இப்போ என்ன வயசாச்சு, பிகாஸ் ஆஃப் physical disability, health conditions, I just stopped all these activities. Again, I will revive if God wills. Absolutely, you should definitely get back to your groove and start doing all those skits and thank you which you have been known okay for. Okay sir, nanna pannungo. Thank you sir. So you want to give any message to the listeners? தப்போவனத்துக்கு மெசேஜ் கொடுக்கணும்னா நான் ஒன்றும் பெரிய மெசேஜ் கொடுக்குற அளவுக்கு பெரிய இல்லை. ஏன்னா எனக்கு தோணுது, என்னுடைய 81 வயசுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா, மனித நேயம் முக்கியமானது. நீ ப்ரே பண்றியோ இல்லையோ, கடவுளுக்கு மந்திரம் சொல்றியோ இல்லையோ, பூஜை பண்றியோ இல்லையோ, பக்கத்தில் இருக்கிறவன ஒரு மனிதனா பாவித்து அவனுக்கு நீங்க உதவி செய்யும் போது உன்னால முடிந்த விளைவு. பணம் தான் உதவி இல்லை. ஒரு சிரிப்பு ரிசித்த சார் நான் ஏதாவது பண்ணட்டுமா, நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாலே போதும். அதை விட மனித நேயம் எதுவுமே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்லுவாங்க. இப்போ கரோனா பீரியட்ல எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. இப்போ அடிக்கடி நான் சொல்வேன், நானும் நீயே தான் இருக்கேன். என் வைஃப் கிட்ட பயமா, ஏன் பயப்படுறீங்க? எவ்வளவு லக்ஷ்மணன் சார் இருக்காரு, கிருஷ்ணன் சார் இருக்காரு இல்லையா,
கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, நீங்கள் என்ன டைமில் வந்து கதவு தட்டுங்க அந்த மாதிரி. ஆனால் இது வரைக்கும் கடவுள் எங்களை பார்த்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி கிரைசிஸ் வரல. எம்என்வே அவர் வந்து இன்விசிபிள் மேன், அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது. ஆனால் அவருடைய ஹெல்ப்பு தெரியாமையே நமக்கு வந்துட்டு இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் என்ன, நான் ஒன்னே ஒன்று கடவுளை வேண்டுகிற தினம், சுவாமி வெங்கடாச்சலபதி ஸ்ரீயப்பதே, இந்த கரோனா முற்றிலும் ஒழிய வேண்டும். தப்போனத்திலே நட்பு அதிகமாக வேண்டும். எல்லோரும் சந்தோஷமாக இருந்து நண்பர்கள் போல, அண்ணன் தம்பிகள் போல, அக்கா தங்கைகள் போல எல்லோரும் சந்தோஷமாக வாழ வேண்டும். ஒரு சிரிப்பு, புன்முறிவில் கைக்குலுக்கல் இருந்தாலே, கைக்குலுக்கல் கூடாது, வணக்கம் சொன்னாலே போறோம். அது நமக்கு சாப்பாடை விட மேலானது. இதுதான் நன்றாக இருக்க வேண்டும். இருக்கிற வரைக்கும் நல்ல சந்தோஷமா எல்லாம் இருக்கிறான்னு சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். சுப்பு அவர்களே, ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு பெருமை கொடுத்தீங்க. ஒரு நேர்காணல், ஒரு இன்டர்வியூ, என்னமோ ஒரு ஆட்டோபயோகிராஃபி சொல்லிட்டேன். நான் ரொம்ப நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். தேங்க்யூ ராவ் சார். நீங்கள் வந்து டைம் எடுத்து ஸ்டுடியோக்கு வந்தேன், என்னோட பேசினேன். நைஸ் நோயிங் அபவுட் யூ, அபவுட் யுவர் கரியர், மோஸ்ட்லி அபவுட் யுவர் கரியர் with investigation, starting off with the crime investigation, finishing with audit. So excellent, and I will wish you and your mommy and your wife a happy and healthy life. So நல்லா இருங்கோ, சேஃபாக இருங்கோ. கொரோனாலேருந்து இது பண்ணி. ஆமாம், நீங்கள் வேக்சினேஷன் போட்டுட்டு இல்லையா? ஆமாம், 2 போட்டாச்சு. 2 பேரும் 2 போட்டாச்சு. Very good, very good. So near, that was Raghavendra Rao sir talking to us about his career, about his life, about his experience in Tapovan. சுப்பு, ஒன்று கேட்டீங்க இல்லையா, நீங்கள் கரோனா தடுப்பூசி போட்டுட்டிங்களான்னு? தடுப்பூசி 2 பேருக்கும் போட்டாச்சு, சர்டிஃபிகேட்டும் வந்துருச்சு. இதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது நம்ம ஆஃபீஸ் மேனேஜர், தப்போவன மேனேஜர் அனுசூயா. அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. 2 தடவை 3 தடவை கூட்டிகிட்டு போய் டெஸ்ட் பண்ணி, ஃபஸ்ட்டு டோஸு செகண்ட் டோஸு போட்டு கூடவே இருந்து காரில் கூட்டிகிட்டு வந்து சர்டிஃபிகேட்டும் வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இது ஒன்று பாயிண்ட்டு நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன். நான் எல்லாரும் அனுசூயா ஹெல்ப் பண்ணி எடுத்தீங்கன்னா அவங்க நல்லா பண்ணிடுவாங்க. ரொம்ப தேங்க்ஸு. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். இட் இஸ் மை ப்ளஷர் மிஸ்டர் சுப்பு. தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த மாதிரி சந்திப்பு நிகழ்ச்சியில் இன்னும் நிறையா இன்டர்வியூஸ் கொண்டு வந்து ஆஃபர் பண்ணுறோம். கேட்டுக்கொண்டிருங்கள் ரேடியோ தப்போவாணி. தப்போவாணி, 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 தன்னிகரில்லாம் தப்போவாணி, தப்போவாணி, தப்போவாணி. இணைந்தோம் இங்கே இன்பமுடன், இணையில்லாத தபோவனம், இந்தியாவின் முதல் முதியோரின் முயற்சி. உங்களிடமிருந்து விடைபெறுவது அனுசூயா. வாழ்ந்தோம், வாழ்கிறோம், வழிகாட்டுவோம். வயதில் முதிர்ந்தவர், இளமை மனங்களின் இணையவானொலி. ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் ரேடியோ பை சீனியர் சிட்டிசன்ஸ். தப்போவாணி, 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 தன்னிகரில்லா தப்போவாணி, 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 தப்போவாணி. The first internet radio by senior citizens, Tapovani.